இந்த சக்திவேல் முன்னாடி கதிரூர் ராஜ்யம் நல்லபடியா வாழ்ந்து காட்டுறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் மேல எந்த தப்புமே கிடையாது. கதிர் வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி தான் விட்டுருக்காருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே நிம்மதி ஆயிட்டாங்க. கதிருக்கு ரொம்பவே காயம் பட்டிருக்கிறதால கதிரை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற கதிர் வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டா கூட வராம பேசாம படுத்தே இருக்காரு. ராஜி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு பார்த்துமே கதிர் எந்திரிக்கவே மாட்டாரு. சரி உன்னால முடியலன்னா சொல்லு, சாப்பாடை எடுத்துட்டு வந்து நானே இங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம கதிர் வந்துட்டு சரி வா சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்டு போறாரு. அங்க போய் உட்கார்ந்ததோ ராஜி சாப்பாடு எடுத்து வைக்க போறாங்க. ஆனா அப்பயும் கதிர் வந்துட்டு சாப்பாடு வேணாம்னு சொல்லி தப்பிச்சு ஓட பாக்குறாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ராஜியுமே கதிரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி கதிர் ராஜி விளையாண்டுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு கோமதி செந்திலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல ஆள் இல்லைன்னா உங்க சேட்டையை ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கதிரி ராஜி வம்பளுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதே மாதிரியே கதிரி ராஜி எப்பயுமே ஒற்றுமையாவே இருந்தாங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்துட்டு மீனா அவங்க அம்மா கிட்ட இப்ப பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, உங்க பண்ண நல்லபடியா நான் பாத்துக்குவேன். கூடிய சீக்கிரமே நானும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிருவேன். அப்ப மாமாவோட மனசுமே மாறிடும். வேலையை வாங்கிட்டு நானும் மீனாவும் உங்க வீட்டுக்கு வருவோம். கண்டிப்பா அவரு எங்களை ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்காரு. தன்னோட அம்மா அவங்க கிட்ட பேசுறதை நினைச்சு மீனாவுமே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்துட்டு ஒர்க்குக்கு போக சொன்னதால நம்ம எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்தனா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு வீட்டுல எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஆனா கண்டிப்பா வந்து தங்கமேல் ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லி சொன்னதால வேற வழியே இல்லாம தங்கமேல் வந்துட்டு சரணனை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நான் ஒர்க்குக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு யார் இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வருவா, உங்களுக்கு யார் இப்படி உட்காந்து பரிமாறுவா, அப்ப நீங்க தானே கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் சொல்றேன் நான் ஒர்க்குக்கு போகல, உங்க கூட இருந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி சரணனை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. தங்கமேல் சொல்றதுல நியாயம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு சரணனுமே வந்துட்டு சரி தங்கமேல் நீ ஒர்க்குக்குலாம் போக வேண்டாம், நீ வீட்லயே இருன்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே சந்தோஷமாகிற தங்கமேல் வந்துட்டு இந்த விஷயத்தை பாக்கியத்துக்கு போன் அடிச்சு சொல்லிடுறாங்க. நீ சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிட்டேமா, சரணன் மாமா வந்து இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிரை காப்பாத்தின பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணும் வந்துட்டு கதிருக்கு நன்றி சொல்றதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு சக்திவேலும் முத்துவேலும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீட்டுக்கு வெளியே அவங்க நின்று கதிர்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்ததும் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பொறாம தாங்க முடியல. முத்துவேல் நடக்கிறதெல்லாம் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சக்திவேல்னால அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. என் பொண்ணுக்காக நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டப்பா, உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா வந்து கதிர்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே தன்னோட ஹஸ்பண்ட பெருமையா பேசுற பார்த்து ராஜிமே அவங்களுக்கு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்படி பொண்ணோட அப்பா வந்து பாராட்டி இருக்கிறத பார்த்ததும் சக்திவேல்னால தாங்க முடியல. இந்த பிரச்சனைலாம் அவங்க மாட்டிடுவாங்க, குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியில இதுவுமே இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜியும் கதிரும் யார் முன்னாடி வாழ்ந்து காட்டுறாங்களோ இல்லையோ இந்த சக்திவேல் முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.